இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பதவியேற்பு விழா எம்பிக்கள் பதவியேற்பு விழா நடந்திருக்கு. இந்த எம்பிக்கள் பதவியேற்பு விழா 2019 பார்த்தோன்னா அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தனால ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பல கோஷங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜிக்காக நடந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்வதுன்னா கொஞ்சம் ஒரு மந்தம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நடந்தது. நம்ம தமிழ்நாட்டு போன இது 40 எம்பிக்கள் காண்டித்திரியும் சேர்த்து இந்த எப்படிலாம் பதவியேற்பில் வந்துட்டாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம சில பேர் ஏவாவேலு, அதாவது அந்த வட மாவட்டத்தில் ஜெயிச்சவங்க ஏவாவேலு வாழ்கன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. நம்ம கலாநிதி மாறன், அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூரில் ஜெயிச்ச நம்ம கணபதி செல்வகுமார், இவங்கெல்லாம் பார்த்தோன்னா உதயநிதி வாழ்க, முக ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, எதிர்கால உதயநிதி வாழ்க, நம்ம கதிரானந்த் திரைப்படத்தின் பையன் கூட இவர் வாழ்க, உதயநிதி வாழ்கன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த உதயநிதி வாழ்க்கை எதனால் சொல்கிறாங்கன்னா, அடுத்த தமிழ்நாட்டுடைய ஒரு ஐடியல் அவர் தான் இளைஞர் மத்தியில் கொண்டு போகிறதுக்காக தான் அவர் தயவில் ஜெயித்தவங்க, அவர் வார்ட் அவுட் பண்ணி அந்த தொழிலை நின்று ஜெயித்தவங்க இந்த உதயநிதி வாழ்கன்னு சொல்லி எம்பியாக பதவியேற்றிருக்காங்க. இடதுசாரி தோழர்கள் கம்யூனிஸ்ட் பேஸ் பண்ணி பதவியேற்றிருக்காங்க. நம்ம விரைக்கோட பையனாக இருக்கக்கூடிய நம்ம துறை வைக்கவர்கள் சமூக நீதி வாழ்கன்னு சொல்லிட்டு பதவியேற்றிருக்காரு. ஸோ பதவியேற்புலாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 241 எம்பி பாஜக சைடில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பதவியேற்றிருக்காங்க. ஸோ இனி வரப்படக்கூடியது ராகுல் காந்தி அவர்கள் எப்படி பதவியேற்க வரணும், அவர் என்ன சொல்லி பதவியேற்க போகிறாரோன்னு நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்துருப்புரம் முத்துப்பிரகாஷ். பாய்.